கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ் கிரெடிட் கார்டு. ஒரு கிரெடிட் கார்டை எப்படி கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பேச போகிறோம். நிறைய பேருக்கு வந்து ஃபோன் வரும், நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து சேலரி பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்து கிரெடிட் கார்டு கொடுக்கலான்ட்டு இருக்கும், இந்த ஆஃபர் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் கார்டு ஓகே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்டு வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது ஒரு சேட் ஸ்டோரி, 100ல் ஒரு 5 பேர்லேருந்து 10 பேர் தான் ப்ராப்பராக ஆன் டேட்டில் பில் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி 90 பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுறது கிரெடிட் கார்டு தானே, அப்புறமா கட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்காங்க. பட் அதனால் எவ்வளோ பெரிய லாஸ் அவங்களுக்கு வருது அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே கிரெடிட் கார்டை எவ்வளோ கேர்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் நான் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன். டு பி சிம்பிள், ஆன் டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களானால் நீங்கள் ₹1 கூட எக்ஸ்ட்ரா அதை பர்டிகுலர் பேங்க்குக்கு தரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான் லிட்ரலி ட்ரூ திங். டியூ டேட் ஒரு டேட் இருக்கும், பில்லிங் டேட் ஒரு டேட் இருக்கும், டியூ டேட் ஒரு டேட் இருக்கும். இந்த நமக்கு ஸ்வைப் பண்ண டேட் அப்படின்ட்டு இருக்கும். அதை பொறுத்து தான் ஸ்வைப் பண்ண டேட், பில்லிங் டேட், டியூ டேட் இது மூணுத்தையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 10ஆம் தேதி வந்து ஒரு கார்டுடைய டியூ டேட் வந்து பில்லிங் டேட் வந்து வச்சுக்கோமே, பில் பேமெண்ட் வந்து 20ஆம் தேதிக்குள்ளே கட்டுங்க, 30ஆம் தேதிக்குள்ளே கட்டுங்க அப்படின்வாங்க. ஸோ பில்லிங் டேட்லேருந்து 20 நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து டைம் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்து 9ஆம் தேதி ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனால் 10ஆம் தேதி பில்லிங்கில் அந்த ப்ராடக்டோட இது வந்து வந்துடும். ஸோ தட் உங்களுக்கு 20 நாள் தான் டைம் இருக்கும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு, கேஷ் வந்து பே பண்ணுறதுக்கு. இஃப் இன்கேஸ் நீங்கள் 11ஆம் தேதி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அங்கேருந்து அடுத்த 10 நாள், அதாவது 30 நாளுக்கு உங்களுக்கு அந்த பேமெண்ட் நீங்கள் கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த 30 நாள், அதாவது 10ஆம் தேதி, அடுத்த 10ஆம் தேதி உங்களுக்கு வந்து பில்லிங் டேட்டில் அந்த பர்டிகுலர் பேமெண்ட் வரும். அங்கேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 நாள் வந்து டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு 50 நாள் டைம் இருக்கும் அந்த பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக பில்லிங் டேட், டியூ டேட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? ஒரு மாதத்தில் 30 நாள். அந்த 30 நாளில் 20ஆம் தேதி உங்களுக்கு பில்லிங் டேட். ஓகேங்களா? 20ஆம் தேதி உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகுது. அங்கேருந்து உங்களுக்கு 20 நாள் டைம் இருக்கும். அந்த 20 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பில் பே பண்ணிடணும். அதாவது 20ஆம் தேதினா அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் பண்ணிடணும். இப்போ இந்த 20ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் 19ஆம் தேதி, அந்த மாதம் 19ஆம் தேதியே ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்க, கார்டு ஸ்வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் ஸ்வைப் பண்ண அடுத்த நாளே அந்த அமௌண்ட் வந்து பில்லில் ஜென்ரேட் ஆகிடும். அப்படி பில்லில் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 20 நாளில் நீங்கள் அந்த பேமெண்ட்டை கட்டிடுற மாதிரி வரும். இஃப் இன்கேஸ் உங்களோட பில்லிங் டேட் 20ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் 21ஆம் தேதி அந்த ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த 21லேருந்து அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 மந்த் டைம் இருக்கும் அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அந்த 20ஆம் தேதி, அடுத்த மாதம் 20ஆம் தேதி பில் ஜென்ரேட் ஆகும். அந்த பில் ஜென்ரேஷனில் போன மாதம் 21ஆம் தேதி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அங்கேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 டேஸ் டைம் இருக்கும் டியூ டேட். அந்த டேட்டுக்குள்ள நீங்கள் எப்போனாலும் அந்த அமௌண்ட் வந்து கட்டிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து சிம்பிளியே கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு 5% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இந்த 5% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆக்சுவல் டியூ அமௌண்ட் ஒன்று இருக்கும், மினிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மினிமம் அமௌண்ட்டில் ₹500 இருக்கும்னு வச்சுக்கோமே. இந்த ₹500 நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நான் இப்போ 10,000 பற்றி எங்கிட்ட கட்டுறதுக்கு இல்லை, நான் ₹500 கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ₹500 கட்டிடுவீங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோட்டல் ₹10,000 அந்த ₹500 ஆட் ஆகிடும். ப்ளஸ் அந்த 500 லெஸ் ஆகும், பேலன்ஸ் 9,500 உங்களுக்கு வந்து ரிமைனிங் வந்து டியூ இருக்கும். ஸோ அடுத்த மாதம் பில் ஜென்ரேட் ஆகும்போது இந்த 9,500 அப்படிங்கிறது 9,800, 9,900 மாறும். அப்போது அந்த 9,900க்கு திருப்பி 3% இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த மினிமம் அமௌண்ட் வைப்பாங்க. இங்கே திருப்பியும் அதே கிட்டத்தட்ட 10,000 வந்து நின்றுடும். ஸோ அப்பயும் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படியே எதுனே இருக்கும். நீங்கள் இந்த அமௌண்ட்டை கட்டுறீங்களா இல்லையான்ட்டு அப்படியே பார்த்துனே இருப்பாங்க. ஸோ தட் அந்த ஒரு வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10,000 ஸ்வைப் பண்ணுறீங்க, அந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. ஒரு வருஷம் நீங்கள் வந்து அந்த மினிமம் அமௌண்ட் மட்டுமே கட்டுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 3%, ஒரு வருஷத்துக்கு வந்து 36% ப்ளஸ் ஜிஎஸ்டி அது எதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 42லேருந்து 43% நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 43% அப்படிங்கிறது உங்களோட ₹10,000 ₹4,300 நீங்கள் கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மினிமம் அமௌண்ட் மட்டுமே நான் கட்டி எஸ்கேப் ஆகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னா இட் இஸ் லிட்டரலி யூ ஆர் லூசிங் யுவர் மணி அண்ட் அந்த அவுட்ஸ்டாண்டிங் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் அதை கட்டினீங்கன்னா மட்டும்தான் அது குறையும். ஓகேங்களா? பெட்டர் யூ கேன் கன்வெர்ட் தட் டு இஎம்ஐ. ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கார்டை ஸ்வைப் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ ஸ்வைப் பண்ணணும், எதுக்கு ஸ்வைப் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு அமௌண்ட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அடுத்த டியூ டேட் கூட நீங்கள் அந்த அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிற ஷூரிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும் அந்த அமௌண்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்கள். இல்லைனா பெட்டர் யூ கேன் அவாய்ட் தட் ஸ்வைப்பிங். ஓகேங்களா? அப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த டியூ டேட் கூட மணி வரலன்னா யூ வில் பி அண்டர் ட்ரபிள். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த
இப்போ இந்த மாதம் நான் ஸ்வைப் பண்ணுறேன், அந்த மாதம் இந்த அமௌண்ட் எனக்கு கண்டிப்பாக வந்துடும், இதை வச்சு நான் பே பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த ஷூரிட்டி இருந்தால் கண்டிப்பாக யூ கேன் ஹேவ் கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டை எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் மேலே இஃப் இன்கேஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த கிரெடிட் கார்டோடைய விஷயங்கள் வந்து ரொம்பவே உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட நிறைய பேர் இதனால் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இம்ப்ரிசன்மெண்ட் லெவலுக்கு சில கேசஸ்லாம் போயிருக்குது என்னால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு கிரெடிட் கார்டு பொறுத்தவரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கிட்ட வந்து கேளுங்க, இன்னும் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டில் அதர்வைஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.